இயேசு காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு சற்று முன்பாக அவரோ மிகுந்த வேதனைக்குள்ளாகவே உருக்கமாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அவரது வியர்வை பெரும் இரத்தத் துளிகளைப் போல தரையில் விழுந்தது. தீவிரம் மிகுந்த இயேசுவின் ஜெபம் இயேசுவிடம் இருந்து இரத்தம் வியர்வையாய் வெளியேறச் செய்தது. நீங்களும் இதைப்போல ஜெபிக்கும் அவசியமும் உங்கள் வாழ்விலே வரலாம். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேமில் குடியிருப்போர் மேலும் இரக்க உள்ளத்தையும் மன்றாடும் மனநிலையையும் பொழிந்தருள்வேன். அப்போது அவர்கள் தாங்கள் ஊடுருவ குத்தியவனையே உற்று நோக்குவார்கள். அவனை உற்று நோக்கி ஒரே பிள்ளையை பறிகொடுத்து ஓலமிட்டு அழுபவரைப் போலும் இறந்து போன தம் பிள்ளைக்காக கதறி அழுபவர் போலும் மனம் கசந்து அழுவார்கள். நாம் எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். சத்தமாக ஜெபிக்கும்போது நாம் இருக்கும் சூழ்நிலைகளை கருத்தில் கொள்வது நல்லது. நாம் சத்தமாக ஜெபிக்கும்போது அந்த சத்தம் பிறரை பாதிக்காத அளவில் ஜெபிக்கலாம். உங்களுக்கு மட்டும் கேட்கும் அளவு சத்தமாக ஜெபிப்பது நல்லது. அப்போது உங்கள் மனம் அங்கும் இங்கும் எளிதில் அலைப்பாயாது. மேலும் உற்சாகமாய் உங்களால் ஜெபிக்க முடியும். தந்தையிடம் ஜெபித்தல் எவ்வாறு? மூவரு கடவுளிடம் நேரம் செலவழிப்பது நமது நம்பிக்கையின் ஒரு பகுதியாகும். நாம் தந்தை, மகன், தூய ஆவி மூவருடனும் உறவு கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருச்சபையும் மறைநூலும் நாம் தந்தையை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று நம்மை உற்சாகப்படுத்துகின்றன. இயேசுதான் கடவுளை நமக்கு தந்தை என்று அறிமுகப்படுத்தினார். தந்தை என்பது தலைப்பு அல்ல, அது ஒரு உறவு. இயேசுவில் நாம் வைக்கும் நம்பிக்கை தந்தையை அறிமுகப்படுத்துகிறது. சீடர்கள் இயேசுவிடம் வந்து எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டார்கள். அவர் கடவுளை தந்தையே என்று அழைத்து ஜெபிக்க கற்றுத்தந்தார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 9 முதல் 15 வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் இறைத்திருவசனங்கள் 1, 2. ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 6. நாம் தந்தையை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். நாம் கடவுளை எங்கள் தந்தையே என்று அழைக்கலாம். இயேசு அப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியும் நம் உள்ளத்தில் இருந்து கடவுளை நம் தந்தையே என்று அழைக்க உற்சாகப்படுத்துகிறார். கடவுளை நாம் தந்தையே என்று அழைக்க முடியும். ஏனெனில் நாம் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள் புது படைப்பாக பிறக்கவும் கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படவும் செய்தவர் அவரே. யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தொடர்வோமா நண்பர்களே?